Good afternoon, students. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பிராக்டிகல் செய்யணும். என்ன அப்படின்னா ஜப்பான்ல என்ன பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ல ஒரு தீ விபத்து ஏற்பட்டா எப்படி அதுல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும், அந்த இடத்துல இருந்து எப்படி தப்பிச்சுக்கணும் அப்படிங்கிறது என்ன பண்றாங்க சொல்லி கொடுக்குறாங்க. சரியா? நம்மளும் ஏன் வந்து இங்க நம்ம அதை செஞ்சு பார்த்துட்டு சரிதானே? நம்மளும் எப்படி தப்பிச்சுக்கணும் அப்படிங்கிறத இப்ப நம்ம ஒரு பிராக்டிகல் வீடியோவாவே நம்ம பார்ப்போம். இதுல நீங்க எல்லாருமே சேர்த்துதான் செய்ய முடியும். ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம், நமக்கு உண்மையான தீ விபத்துங்கிறதெல்லாம் நமக்கு ஏற்படுத்த முடியாது. அதனால மிஸ் என்ன பண்ணிருக்கேன், ஒரு சில பொருட்களை கொண்டு வந்திருக்கேன். சரியா? அதாவது புகை ஏற்படுத்துற பொருட்களை கொண்டு வந்திருக்கேன். அதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், புகை ஏற்படுத்துறோம். அதாவது தீ விபத்து ஏற்படும் போது புகை வந்து மேல் நோக்கி தான் போகும். தீ விபத்து ஏற்படும் போது புகை எப்படி போகும், மேல் நோக்கி தான் போகும். அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும், அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு கர்ச்சீஃப் எடுத்து லைட்டா ரொம்ப அழுத்தக்கூடாது. அழுத்தணும்னா நமக்கு மூச்சு விட முடியாது. ஒரு கர்ச்சீஃப் எடுத்து லைட்டா என்ன பண்ணணும், அதாவது இப்படி லைட்டா வச்சுட்டு இப்படி குடிச்சிட்டே என்ன செய்யணும், முன்னாடி பிராக்டிகலா எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சில பொருட்கள் ஒண்ணு இல்ல, நம்ம இந்த கப் சாம்பிராணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கப் சாம்பிராணில இப்ப நம்ம ஒரு புகையை ஏற்படுத்தி நம்ம அதை எப்படி பண்ணாங்க என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். பிராக்டிகல் போகலாமா? இங்க பாத்தீங்கன்னா கப் சாம்பிராணி, தீப்பெட்டி மிஸ் கொண்டு வந்திருக்கேன். இதுல புகையை ஏற்படுத்துறதுக்காக நம்ம தீ வரணும் இல்லையா, அதுக்காக மிஸ் என்ன பண்ணிருக்கேன்னா கற்பூரம் கொண்டு வந்திருக்கேன். மிஸ் என்ன பண்ணிருக்கேன், கற்பூரம் கொண்டு வந்திருக்கேன். இப்போ இதுல வந்து நம்ம ஒரு புகையை ஏற்படுத்த போறோம். அப்ப அந்த புகை மேல் நோக்கி போகும்போது நீங்க எப்படி தப்பிச்சு போகணும், எப்படி தப்பிச்சு போகணும், கீழே குனிஞ்சு தப்பிச்சு போகணும் இல்லையா? சரி, எதனால கீழே குனிஞ்சு போகிறோம், யாராவது ஒருத்தர் ரித்திகா ஸ்ரீ சொல்லுங்க. கீழே குமிஞ்சு எங்க போகணும், வெளியே தப்பிச்சு போகணும் இல்லையா? சரி, இப்ப நம்ம அதை பார்க்கலாமா, நம்ம எல்லாரும் செய்யலாமா? ஓகே, இப்ப இங்க பாருங்க, இதுல என்ன வருது, நெருப்பு வந்துட்டு இருக்குது. நெருப்பு முடிஞ்சதுன்னா புகை வரும். நெருப்பு முடிஞ்சு புகை வரட்டும். ஏன் இத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும், இது ஜப்பான்ல தானே சொல்லி கொடுத்திருக்காங்க, நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இல்லையா? நமக்கு சூழ்நிலைகள் ஏற்படாது, இருந்தாலும் நம்மள என்ன பண்ணிக்கணும், எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கறத நம்ம என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏதாவது ஒரு இடத்துல நீங்க போறீங்க, இது வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஏதோ ஒண்ணு நடக்கும்போது
அங்க இருக்கிறவங்களுக்கு நீங்க சொல்லி என்ன செய்யலாம், இந்த மாதிரி நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு நீங்க வந்து சொல்லணும். எங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருந்தாங்க, நாங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும். சரியா? ஒரு விபத்து நடக்கும்போது, தீ விபத்து நடக்கும்போது நம்ம எப்படி தப்பிக்கிறோம் வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கும் நீங்க சொல்லணும். சரியா? உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டே சொன்னீங்கன்னா அவங்களுக்கு பிற்காலத்துல ஏதாவது ஒரு வகையில ஏதாவது நடக்கும்போது இந்த ஒரு நம்ம இந்த இது சொல்றது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும். சரியா? என்ன ஆகுது? புகை என்ன ஆகுது? புகை என்ன ஆகுது? மேல் நோக்கி போகுது இல்லையா? புகை என்ன ஆகுது? மேல் நோக்கி போகுது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? கீழ் நோக்கி போகணும். எங்க போங்க பாக்கலாம். நீங்க கீழே குனிஞ்சு அங்க போக கூடாது, பக்கத்துல போக கூடாது. இப்படிதான் வா, இப்படி வா. இப்போ நம்ம ஒரு தீ விபத்து ஏற்பட்டா எப்படி போகணும், இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணணும் வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், பாத்துட்டோம். ஒரு பிராக்டிகலாவே இப்ப பாத்துட்டோம். நீங்க இன்னும் நிறைய பேருக்கு இதை சொல்லுவீங்களா? எப்படி தப்பிக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு